ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு 4 வகையான சட்னி ரெசிபி எப்படி பண்றதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஆனியன் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம பச்சையா தான் அரைச்சு அதுக்கப்புறம் தாளிக்க போறோம். 4 வரமிளகாய் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸா இருந்தா நீங்க 3 எடுத்துக்கோங்க. எல்லாமே மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இது தேவைப்பட்ட ஒரு சின்ன தக்காளியும் இது ஒரு 4 பல்லு பூண்டை சேர்த்து கூட நீங்க அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து கடுகு பொரிஞ்சது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல ஊட்டி இருக்கிற சட்னி எல்லாம் தண்ணி நீங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. மூடி போட்டு மூடாம நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா மேலெல்லாம் தெரிக்கும். அது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான ஆனியன் சட்னி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஹோட்டல் ஸ்டைல்ல தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் தேங்காய்க்கு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா ஜீரகம், அதாவது 2 சிட்டிகை அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு தண்ணி ஊத்தி இது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நம்ம அந்த சட்னியில சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ல தேங்காய் சட்னி நல்லா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது பூண்டு சட்னி எப்படி பண்றதா பார்க்க போறோம். இந்த பூண்டு சட்னிக்கு நான் ஒரு 30 பல்லு அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸா இருந்தா 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதை நம்ம உரிச்சு வச்சிருக்கிற இந்த 30 பல்லு பூண்டை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயமும் சேர்த்துடலாம். இதுல நம்ம எடுத்திருக்கிற இந்த வரமிளகாய் பாத்தீங்கன்னா குண்டு மிளகாய், இது ரொம்ப காரம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க நீட்டு மிளகாய் எடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் முதலே சேர்த்தீங்கன்னா கரிஞ்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த புளியை சின்ன சின்ன துண்டுகளா பிரிச்சு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இது ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா ஆறும். அப்பதான் மிக்ஸி நம்ம மிக்சியில போட்டு அரைக்க முடியும். எல்லாமே எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நீங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தாளிச்சு இந்த சட்னியில நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த 4 சட்னியுமே இட்லி, தோசை, ஆப்பம், அடை, பணியாரம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்தது நம்ம ஆந்திரா ஸ்டைல்ல ஆனியன் சட்னி எப்படி பண்றதா பார்க்க போறோம் வாங்க.
இதுக்கு நாம ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. தனியா சேர்த்துட்டு நல்லா ஒரு வறுத்து விட்டுக்கோங்க. இதுல இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 6ல இருந்து 7 நம்பர் வரைக்கும் வரமிளகா வந்து நான் சேர்த்திருக்கேன். குண்டு மிளகா சேர்த்திருக்கேன். நீங்க நீட்டு மிளகா இருந்தா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸா இருந்தா 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடியா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கும் போது ஆனியன் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து வதங்கிடும். ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமா உங்களுக்கு வதங்கிடும். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். சட்னி அரைக்கும் போது எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்ப எல்லாமே சேர்த்து தான் நம்ம வதக்குறோம். நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும். ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை அரைச்சிக்கலாம். அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைய அரைக்காம கொஞ்சம் குறுன்னு அரைங்க. அப்போதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து சூடானதும் இதுவும் நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1ல இருந்து 2 நம்பர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5 நம்பர் வந்து பூண்டு தோலோட தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கடுகு பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை இதுல சேர்த்துக்கலாம். இந்த சட்னி ரைஸுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ரைஸ்க்கும் சேர்த்து சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆந்திரா ஸ்டைல் சட்னி. ஆந்திரால இதை உள்ளி சட்னின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2-3 நாள் வரைக்கும் வெளியிலே வச்சிருக்கலாம். கெடாது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி வெறும் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் இதுல போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கி ஒரு பவுல்ல வந்து மாத்தி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கெடாம உங்களுக்கு 2-3 நாளைக்கு வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த 4 சட்னியுமே கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.